ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஃப்ரம் த ப்ரிசம். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப பாருங்க சிம்பிளா கேட்டாங்க கொஸ்டின். ரைட், நீட் 2021ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ லைட் இன்சிடென்ட் ஆயிருக்கு, அதோட எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ எமர்ஜென்ஸ் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் கரெக்டா இருக்கா? போட்டிருக்கிற படம், அவங்க கொடுத்துருக்க பிக்சர் நடுவுல புரியல என்ன தம்பி? நடுவுல என்ன இருக்குது? அந்த இன்சிடென்ட் ரேக்கும் ரிஸ்க்கு நடுவுல பாக்ஸ். ஓ இல்ல இல்ல, அது 90 டிகிரின்னு சொல்றதுக்காக போட்டிருக்காங்க. 90 போடுமல்ல, பர்பெண்டிகுலர் இப்படி சொல்லுவோம்ல, பாருங்க இங்க போட்டிருக்காங்கல்ல பாக்ஸ், பர்பெண்டிகுலர் 90, இது ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் மென்ஷன் பண்றதுக்காக போட்ட பொட்டி. மற்றபடி இது இது பொட்டி கிடையாது. சரிங்களா? ரேஸ் சிம்பிளா இப்படி விழுகுது. ஓகே, இப்படி இப்படி வந்து விழுகுது, அவ்வளவுதான். ஆனா இது விழுகில 90 டிகிரியில விழுகுதுன்னு மென்ஷன் பண்றதுக்காக இந்த பாக்ஸ் பண்ணிருக்கு 90 சொல்லி. அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான். இது சின்ன பொட்டியாவே போட்டிருந்தா ஓகே, இவங்க கொஞ்சம் பெருசா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரையாங்கிள் கரெக்ட்டுங்களா? ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குதா? சார் எல்லாம் இந்த பக்கம் 60 டிகிரினா அப்ப அந்த பக்கம் 30 டிகிரி தான் சார் இருக்கும் மேல. சரி. இப்ப எப்படிங்க சார் ட்ரையாங்கிள் ஈக்குவலா இருக்கும்? ஸோ இந்த படத்துல அந்த தப்பு நடந்திருக்கு கேட்டுங்களா? இந்த சைடு ரெண்டும் பாருங்க ஈக்குவலா, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு கேட்டுங்களா? ஓரளவுக்கு பார்த்தா ரைட். அப்ப இந்த மாதிரி எப்ப நடந்திருக்கும்? 45 இருந்தால் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். புரியுதுங்களா? நான் டிஃப்ரெண்ட் ப்ரிசம் போட்டேன். அதில் 45 90 காம்பினேஷனு, 60 60 காம்பினேஷனு, அப்போ 30 60 90 காம்பினேஷன், 3 விதமான ட்ரையாங்கிள் போட்டோம். சரிதானா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 16 கொடுத்துட்டாங்க. ஆனால் இது எப்படி இருக்கு? 40 மாதிரி இருக்கு. அப்போ சில சமயம் பிரிண்டிங் மிஸ்டேக் இப்படி கூட நடக்கும். நாம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இது எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் எழுதி போட்டெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீட்ல கொஸ்டின் குடிக்கலையே கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஓகே ரைட். அவங்க நம்ம மிஸ்லீட் பண்றதுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். நார்மலா நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு நான் ஒரு ரூல் ஒன்று போட்டிருந்தோம். ஒருவேளை இப்படி பிரிசம் இப்படி இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த மாதிரியான 45 இருக்குன்னு சொன்னா ஒரு ரே இப்படி வருதுன்னா எப்படி போகும் சொல்லுங்க பார்க்கலாம். 45 இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த கண்டிஷன்ல ஒரு ரே நார்மலா இப்படி விழுகுது. அப்ப எமர்ஜென்சி எப்படி போகும்? இதுக்கு எழுதியிருக்கிறோமல்ல, 40 டிகிரி இப்படி விழுந்ததுன்னு இது மாதிரி இப்படி போய் ஹிட் பண்ணி திருப்பி இதுல போய் இப்படி முட் பண்ணி இன்டர்பிரேஷன் நடந்து அதுக்கப்புறம் இப்படி போகும்னு போட்டோமா இல்லையா? ஞாபகம் இல்ல? பாருங்க. ஸோ 45 90. அப்போ அதனுடைய ஹைபார்ட் நியூஸ்ல ஒரு ரேஸ் வந்து விழுந்ததுன்னா எனக்கு என்ன ஆகுது? இப்படி போய் பட்டு 180 டிகிரிக்கு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு படிச்சுமா? போட்டுருந்தோமா? 45 19 காம்பினேஷன்ல ஒரு ஹைபார்ட் நியூஸ் வழியா உள்ள போச்சுன்னா ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து 180 டிகிரிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு படிச்சோமா இல்லையா? அப்போ இந்த படம் நம்ம அப்படி மிஸ்லீட் பண்ணுது. அப்ப நாம என்ன எழுதுவோம்? இப்படி போயிட்டு சரிங்களா 90 டிகிரியில் உள்ள வந்ததுன்னா வெளியே போயிடலாம், 90 டிகிரின்னு டிக் பண்ணி பிட் பண்ண தப்பா இருக்கும். அவங்க அப்படி வந்து ஒரு ப்ரொபோஷனேட்டா பசங்க பார்த்து, ஏன்னா அது ரெகுலரா இருக்கிற படம் தான், ஏன்னா அது அப்படியே பார்த்து பார்த்து பழகி இது 19 டிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாருங்க 90 உள்ள வருது, திரும்பி போகையில எமர்ஜென்சி அதே 90 வெளியே போகும்னு எழுதிப்பாங்க. அப்ப டிக் பண்ணீங்கன்னா இது தப்பாயிடும். சரியா? ஏன்னா அவங்க ஏங்கிளை மென்ஷன் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அந்த பிக்சர் வந்து ட்ரையாங்கிள் ப்ரொபோஷனேட்டா போடாம அவங்க தப்பா போட்டிருக்காங்க. ஓகே, அப்ப நாம அதை இன்னும் கொஞ்சம் சரியா பண்ணிக்கணும். சரியா பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகும்? 30 சைடு அதிகமா இருக்குமா, 60 சைடு அதிகமா இருக்குமா? லென்த் ஸ்மால் சைடு 60யா 30யா? சோ இப்படிதானே இருந்திருக்கும் அந்த ட்ரையாங்கிள். இது 30யா இருக்கும், இது எனக்கு வந்து என்ன இருக்கும்? 60யா இருக்கும்.
ஸோ இது 60, இது 90. ஆக்சுவலி இப்படி போட்டுக்கணும் இது. சரியா? அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னா அப்ப இது என்ன இது 30, 60, 90 காம்பினேஷன்னா நம்ம 2 பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். 3 பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். ப்ரீவியஸா பார்த்தோமா இல்லையா? அதுல ஓகே. ஸோ ஸ்மாலர் சைடு இப்படி விழுந்ததுன்னா என்ன ஆகும்? டோட்டல் இன்டர் எஃபெக்டா இப்படி போட்டிருந்தாங்களா? அதே மாதிரி இந்த லாங்கர் சைடில் விழுந்ததுன்னு என்ன போட்டிருந்தாங்க? இப்படி ஆகிறது இப்படி நேராக போய் இப்படி போயின்னு போட்டிருந்தாங்களா? நோ டிஆர். கரெக்டுங்களா? தெர் இஸ் நோ டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன். இங்கே டிஐஆர் நடக்கும். கரெக்டுங்களா? இவங்க சொல்றது பாருங்க. இப்போ இதில் லாங்கர் சைடில் விழுந்ததுன்னா அவங்க என்ன சொன்னாங்க ரூலு? லாங்கர் சைடு ஹைப்பர்ட்னியூஸில் விழுந்ததுன்னா டிஐஆர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆர் நோ டிஐஆர். ஓகே, தேர் வில் பி a total interpretation, இல்லைன்னா நோ டோட்டல் interpretation. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து அப்படின்னா என்ன, 30, 60, 90 காம்பினேஷன் போட்டிங்கன்னா பாருங்க, அது கடைசியில் போட்டோமா இங்கே இப்படி இருக்கும். பாருங்க இதுதான். ஸோ 30, 60, 90 இந்த இப்படி தான் இருந்திருக்கணும் அங்கே உண்மையிலேயே. அந்த ட்ரையாங்கிள் அவங்க இப்படி போட்டிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி அங்கே போடல. 45, 45 இருக்கிற மாதிரி இருந்தால் என்னவோ அதை போட்டாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ தான் நமக்கு முக்கியம். இது 90, இது 60. அப்போ இது 30 அப்படின்னா லாங்கர் சைடு இங்கே வந்துருக்கணும். அப்போ ஸ்மால் சைடு என்ட்ரான எப்படி ஆகும், லாங்கர் சைடு என்ட்ரானு பார்த்துட்டோம். இப்போ ஹைபாட்னியூஸ் சைடில் 2 பாசிபிலிட்டி. அப்போ அதை செக் பண்ணணும் நம்ம போய். அதனால் பார்த்தீங்கன்னா கொஸ்டினும் ஈஸியான கொஸ்டின் தான். பட் அதில் சில டீட்டெயில்ஸ் இருக்குது. நாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்து நம்ம சால்வ் பண்ணிக்கணும் அதையே. சரி, அப்போ இந்த ஆங்கிள் போட்டிங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்க? எமர்ஜென்சி ஆங்கிள்னு கேட்குறாங்க. இப்போ எமர்ஜென்சி ஆங்கிள் அப்படின்னா நான் முதல்ல இது பார்க்குறேன். இப்படி வந்திருக்கும். இன்னொரு ரூல் எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டுருன்னு வச்சுங்களேன். இன்னும் நேராக போடணும். அட இதுக்கெல்லாம் ஒரு டூல் இருக்குது, அதை வாங்கணுங்க. லைனை போட்டு டிக் பண்ணோம்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனாக மாற்றிக்கும். இப்போதைக்கு இப்படி வச்சுக்குவோம். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் கணக்கில் வேண்டாம். சரி, இப்போ இது எனக்கு என்னதுங்க? 30. இது எனக்கு 60. இப்போ ஒரு ரே நார்மலா விழுகுதுன்னா, இதுல ஒரு ரே நார்மலா விழுகுதுன்னா அது நமக்கு தெரியும். இப்படி விட்டோன்னதையும் நார்மலா விழுகிறது எப்பவுமே டீவியேட் ஆகாம, அதாவது இந்த இன்டர்செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன், அதாவது இது ஏர் வெளியே ஏர் இருக்குது, இங்க எனக்கு கிளாஸ் உள்ள இருக்குது. இது கிளாஸ், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து எனக்கு என்னது கிளாஸ். இதோடைய ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் உள்ள வரையில 90 டிகிரியில் உள்ள வருதுன்னு சொன்னா இது டீவியேட் ஆகாம அப்படியே இப்படி போய் அடிக்கும். சரிதானுங்களா? அது ரூல். நேரம் இப்படியே வந்து இது இப்படியே போயிடும். நேரம் ட்ராவல் பண்ணி இப்படி வந்துடுறேன். இப்படி வந்தது நேரம் உள்ளுக்குள்ள போயிடும். சரிங்களா? அப்போ இது ரெண்டாவது இன்டர்ஃபேஸ். கரெக்டுங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ், இது செகண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ செகண்ட் இன்டர்ஃபேஸ்ல வந்து இது இப்போ டீவியேட் ஆயிருக்கும். அந்த டீவியேஷன் தான் எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இதனுடைய நார்மல் லைன் இப்படி போட்டுருங்களா? நார்மல் லைன் இப்படி போட்டுறேன். இதனுடைய நார்மல் ஹரிசான்ல ஒரு நார்மலாக இப்படி போட்டுறேன். இப்போ இதுல இருந்து வெளியே வரையில இது எப்படி வந்திருக்கும் இப்போ நம்ம கேட்குறாங்க. சரி, அப்போ பேசிக்கலா எனக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ பேசிக்கலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்கிட்ட என்ன இருக்குது? R1 + R2 = என்னதுங்க? ஏ. இப்படி எழுதிருக்கோமா நாம? இந்த ஏங்கிறது பிரிசமுடைய ஆங்கிள். இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் எனக்கு இப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம். அப்போ இது எனக்கு எனக்கு என்ன ஆயிருது? A become 30. எனக்கு என்ன ஆயிரும்? 30. இப்போ R1, R2 பார்க்கணும். ஸோ R1ங்கிறது உள்ள வரையில பார்க்கணும்.
வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் R1? இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து எனக்கு 90ங்கிறது எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்குது. வாட் அபவுட் R1? இதான R1 முதல்ல வரையில. ஏன்னா அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க உள்ள வரையில. அப்ப இந்த நேர் வரையில R1 என்னன்னு பார்க்கணும். R1ஓட வேல்யூ என்ன இங்க? ஓகே. அப்ப பாருங்க இது நார்மலா விழுகுது. இன்சிடென்ட் ஆகியில இப்படி நிறைய நார்மலா இப்படி விழுகுது. நார்மலா விலகையில இந்த ரே வந்து நானே சொன்னேன் தம்பி அது பெண்டு கிண்ட் ஆகாம பாருங்க இப்படி இப்படி எல்லாம் பெண்ட் ஆகாம நேரா இதுலயே டிராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். சரிதானா? ஒருவேளை ரெஃப்ராக்ஷன் இப்படி இப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஒருவேளை இப்படி பெண்ட் ஆயிருந்ததுன்னா இந்த நார்மலுக்கும் இதுக்கும் உண்டான ஆங்கிள் நான் R1ன்னு போடுவேன். சரிதானா? உள்ளுக்குள்ள வந்த ரே இப்படி விழுந்து ரைட் ஃபால் ஆன ரே இப்படி டிவியேட் ஆகி பெண்ட் ஆச்சுன்னா அது R1 போடுவேன். இது டிவியேட் ஆகாம நேரம் அப்படியே டிராவல் பண்ணுது. அப்போ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் R1? 90யா மேடம்? 90னா இப்படி போடணும், ரே இப்படி போயிருக்கணும், அதான் 90. இதான நார்மலு. நார்மலுக்குமே ரெஃப்ராக்டட் ரேக்கு இடையில உட்கார்றது தான் R1. 90 போட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? இங்கிருந்து நீங்க எடுக்கணும் 90ன்னு, இங்கிருந்து 90 அடிச்சீங்கன்னா ரே இப்படி போன மாதிரி அர்த்தமாயிடும். ரே இப்படி ஹிட் ஆனது ரெஃப்ராக்டட். இது வந்து என்ன கண்டிஷன்? 30 degree ஆன்சர். ஓய் வர்ற ரே அப்படியே போகுதுங்கிறேன். சார் 0 ஆன்சர். 0 ரே விழுந்தது பெண்ட் ஆகாம அப்படியே கண்டினியூ பண்ணிருது. அப்ப ரெஃப்ராக்ஷன் நடக்கலையில அதுக்குள்ள. இன்சிடென்ட் ஆனது அப்படியே போயிருக்குது. புரியுங்களா? டிராவல் பெண்டே ஆகல, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பாஸ் ஆயிட்டு உள்ள போயிருச்சு. அப்ப இது எனக்கு என்னது R1 0. R1க்கு 90 போட்டீங்கன்னா என்ன மீன் பண்ணிருந்தா ரே இப்படி வராம இப்படி போகுதுன்னு வந்துடும். புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ பிளஸ் வந்து R2. அப்போ R2 ஈக்குவல் டு இன்னொன்னு இல்லை, நாம 30 முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். ஸோ R2 ஈக்குவல் டு 30. ஒரே கலர் எழுது, டிஃபரெண்ட் எழுது. R2 ஈக்குவல் டு 30 தெரியும். R2ங்கிறது என்ன அர்த்தம் நமக்கு? இது R1 0 பண்ணியாச்சு. R2ங்கிறது என்ன அதே மாதிரி 30 டிகிரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R2 என்னன்னு சொல்லுங்க எனக்கு. சார் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். இது R2வா? ஆமாங்க சார். செகண்ட் இன்சிடென்ட் ஆங்கிள். செகண்ட் இன்சிடென்ட், வெரி குட். ஸோ இது வந்து R2ங்கிறது செகண்ட் இன்சிடென்ட் ஆங்கிள். R2 அப்படித்தானே படிச்சோம்? செகண்ட் இன்சிடென்ட் ஆங்கிள் படிச்சோம் நாம, இல்லையா? எமர்ஜென்சிங்கிறது இது வெளியே வர்றது. நான் இனி அதுக்குள்ளே போகல. இந்த நேரம் இருந்தது R1 0 ஆயிடுச்சு. நேரம் இந்த ரே இப்படி வருது, ஹிட் பண்ணுது. இந்த பாயிண்ட்ல பாக்கல இது போய் இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இது வந்து நான் முதல்ல போட்ட நார்மல். இந்த லைனுக்கு நார்மல் ஒன்று போட்டுட்டேன். எஸ் பர் ரூல் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், இந்த நார்மலுக்குமே இந்த இன்சிடென்ட் வந்துச்சு இல்லையா ரே, இதுக்கு உண்டான ஆங்கிள் தான் இன்சிடென்ட் ஆங்கிள் வச்சிருப்பேன். அப்போ R2ங்கிறது இது மீன் பண்ணுது. சரியா? R2 இதுக்கப்புறம் இந்த R2 வந்து நல்லா கவனிங்க. இது வந்து எனக்கு இட்ஸ் நாட் ரெஃப்ராக்ஷன், இது வந்து இன்சிடென்ட். இந்த சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும், சர்ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து பாருங்க I1ன்னு போட்டுக்கணும். இதைய I1 சர்ஃபேஸ் 1 மேல விழுந்த இன்சிடென்ட் ஆங்கிள் I1 வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த R2 நான் என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. R2 வந்து எனக்கு என்னது? இட்ஸ் I2. ஓகே, இந்த R2ங்கிறது எனக்கு I2 இன்சிடென்ட் ஆங்கிள். ஆனால் நம்ம நோட்டேஷனில் நான் முதல்ல நடத்திலே சொன்னேன். R2 வந்து நீங்களும் கூட கேட்டீங்க, ஏன் சார் அது I2னே வச்சுக்கலாமில்லன்னு. இருந்தாலும் கன்வென்ஷன் அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பேசணும். திரும்பவும் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு என்கிட்ட வந்து கதை விடுறீங்க. எமர்ஜென்சி ஆங்கிள்ங்கிறீங்க R2ங்கிறது. ஸோ R2ங்கிறது செகண்ட் இன்சிடென்ட் ஆங்கிள், அது I2. சரி, இப்போ இதுக்குள்ள போயிட்டு இந்த ரே வெளிவரும் இல்லையா? இப்போ இந்த ரே போயிட்டு இப்படி வெளியே வந்திருக்கும். அது என்ன ஆங்கிள்னு எனக்கு தெரியாது. அந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் மேபி அது இப்படி வந்திருக்கலாம், இல்லைன்னா இப்படி வந்திருக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக கூட வந்திருக்கலாம். அப்போ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் எனக்கு என்னதுங்க? எமர்ஜென்சிங்கிற ஆங்கிள். பின்ன இதல்ல, இது R2ங்கிறது இன்சிடென்ட் ஆங்கிள். இந்த நேரம் என்ன விழுகுதுங்கிறது.
ஸோ எமர்ஜென்சி எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போ எமர்ஜென்ஸுங்கிறது எனக்கு இங்கே இருக்குது. எமர்ஜென்சி ஆங்கிள் இதுதான் எமர்ஜென்சி ஆங்கிள். வெளியே வந்துருச்சு இல்லையா? பிரிசத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எமர்ஜென்சி போட முடியும். அது இனி பிரிசத்துக்குள்ளேயே இருக்கு அந்த R2ங்கிற நொட்டேஷனு. அது எப்படி உங்களுக்கு எமர்ஜென்சி ஆகும்? சரி, இப்போ அட் லொகேஷன் 2ல சர்ஃபேஸ் 2ல நான் என்ன பண்றேன்? ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்றேன். என்ன பண்றேன் நான்? ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணுவோம். சரி, ஸ்னெல்ஸ் என்ன சொல்லுது எனக்கு? sin sin r equal to n2 by n. sin r equal to n2 by n. புரியுங்களா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ரே வந்து பிரிசத்துல இருந்து வெளியே வருது, அதானே? பிரிசத்துக்குள்ள இருந்து வெளியே வர போகுது. அப்ப எனக்கு இதுதான் மீடியம் 1, இது மீடியம் 2. சரிங்களா தம்பி? நான் நிறைய பக்கம் நோட்டேஷன் கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே, ஆல்ரெடி இங்க ஒரு 1 and 2 வந்து ரெட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு? அந்த இன்டர்ஃபேஸ் சர்ஃபேஸ்க்காக. புரியுங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த மீடியம் இங்க n2 n1 எல்லாம் போட்டோம் இல்லையா? n2 n1. அப்ப இது ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த நேரம் 1 2ன்னு வச்சிருக்கேன் நான். சரி, அப்போ n2ங்கிறது எனக்கு என்னது? ஏர் இல்லைங்களா? இது வந்து எனக்கு என்னது? ஏர். இது வந்து எனக்கு பிரிசத்துடைய கிளாஸ் ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் n2? 1. ஏரோட ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1. புரியுங்களா? n1 வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தி கிளாஸ் √3 1/√3ன்றாங்க. sin i, இந்த sin iங்கிறது இப்ப எங்க என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணணும்? sin iங்கிற இடத்துல இந்த iக்கு என்ன வேல்யூ போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். 1/2 sir. 1/2வா? ஐக்கு முதல்ல என்ன வேல்யூன்னு சொல்லுங்க. இந்த நோட்டேஷன் 30 degree. 30 R2 கேட்டுங்களா? ஐங்கிற இடத்துல என்னன்னா R2 போடணும். ஆமா, அந்த நோட்டேஷன் தான். இது ரொம்ப பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த ஸ்னெல்ஸ்லாம் வந்து வேற வேற இடத்துல அப்ளை பண்ற மாதிரி வரும். அப்ப அந்த 1 2 n1 n2 எது, R1 R2 எது, எமர்ஜென்சி எது, இன்சிடென்ட் இதுக்கு இருக்கிறது எப்படி இன்சிடென்ட் இதுக்கு ரெஃப்ராக்ஷனா மாறுது, இந்த ரெஃப்ராக்ஷன் எப்படி அடுத்தது இதுக்கு இன்சிடென்ட்டா மாறுது, இதுல எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணும். அப்போ sin iங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு? sin 30 மாறிடுது. அந்த R2 அப்போ sin R2 வந்துடும். sin இந்த Rங்கிறது அப்ப எனக்கு என்ன எழுதணும்? sin ன்னு எழுதணும். எமர்ஜென்சி வெளியே போகுது, எமர்ஜென்சி. சரிதானா? ஐங்கிறது R2, அப்போ sin 30 இங்க வந்துடும் இல்லைங்களா? ஸோ sin 30 டிவைடட் பை sin ன்னு இருக்கும். அப்போ இங்கே வச்சு எழுதுவோம், sin 30 டிவைடட் பை sin ஈக்குவல் டு 1/√3. அப்போ எனக்கு sin எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ sin இங்க மேலே போயிடுச்சு. அப்போ sin 30 என்ன எழுதலாம்? sin 30 வேல்யூ என்னது? போட்டோம்ல, sin 30க்கு என்ன வேல்யூ வரும் சொல்லணும்? sin 30னா 1/2 sir. வெரி குட், 1/2. அப்போ இந்த என்ன வச்சுப்பீங்க நீங்க? sin 30க்கு 1/2 போட்டிருப்பீங்க. இந்த √3 இப்போ மேலே வந்திருக்கும். அப்போ இன்ட்டு ஒரு √3 இருக்கும். அப்போ √3/2 எனக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் sin e. ஓகே, அப்போ என்ன ஆங்கிள் நான் √3/2ன்னு போடுவேன்? 60 degree. 60 டிகிரி. 60 டிகிரி. அப்போ e ஈக்குவல் டு எனக்கு என்னதுங்க? 60 டிகிரி ஆயிடும். சரிங்களா? ரைட். ஸோ அதனால பாருங்க, ஒரே லைன் தான். ஒரே லைன் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி ஃப்ரம் த ப்ரிசம்ட்டாங்க. இதெல்லாம் மடக்கி எழுதுறதுனால 3 லைனாக தெரியுது. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்துருந்தீங்கன்னா முக்கால்வாசி இங்கே வந்து முடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். ரைட், ஒரு வரி கூட இருக்காது. ஆனால் பாருங்க, அதில் இவ்வளோ டீட்டெயில் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் அதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிசம் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரிசம்னு முதல்ல கெஸ் பண்ணணும். அது படம் பிக்சர் கிளியராக இருக்குதான்னு செக் பண்ணணும்.
அப்புறம் ஆங்கிள் இன்சிடென்ஸ் எங்கே கரெக்டாக எப்படி விழுந்துருக்குன்னு பார்க்கணும். அப்போ 90 விழுந்தது அப்படியே ட்ராவல் ஆகும், டிவியேட் ஆகுங்கிறது தெரியணும். டிவியேட் ஆகலைன்னு சொன்னால் எனக்கு ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் 0 அப்படின்னு தெரியணும். அப்போ இது ஞாபகம் வரணும், R1 + R2 = A அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஏங்கிறது பிரிசத்தோட ஆங்கிள் டாப் மோஸ்ட் இருக்கிற 30 எடுக்கணுங்கிறது தெரியணும். அடுத்தது இந்த வேல்யூ. அப்புறம் R2 கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த R2 தான் இங்கே இன்சிடென்ஸாக வரப்போகுதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் sin A / sin R. ஸோ இது ஸ்டாண்டர்டாக எப்பவும் போல எழுதிருங்க. sin A / sin R = N/N1 போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கரஸ்பாண்டிங் நொட்டேஷன் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஐங்கிற இடத்துல R2, ஆறுங்கிற இடத்துல E. ஏன்னா இந்த சென்ஸ்லாம் நான் நினச்சா இங்கே கூட அப்ளை பண்ணலாம். இங்கே சர்ஃபேஸ் 1க்கு. அப்போ IR உடைய வேல்யூ வேற மாதிரி இருக்கும். நான் சர்ஃபேஸ் 2க்கு அப்ளை பண்ணுறேன். அப்போ IR உடைய நொட்டேஷன் வேற மாறி இருக்கும். அதனால அது கேர்ஃபுல்லாக நம்ம எழுதிக்கணும். R2, ஆறுங்கிறது E, எமர்ஜென்ஸ் E வச்சுக்கணும். அப்புறம் இது உங்களுக்கு வந்து 30ன்னு தெரியுது கேட்டுங்களா? ஏன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க R2 = 30 அப்படின்னு. இல்லைன்னா இது நீங்க இப்படி கூட போடலாம். இந்த ஃபார்முலா எல்லாம் நான் யூஸ் பண்ணாம கூட எப்படி சொல்லலாம் பாருங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணாம கண்டுபிடிக்க முடியாதா? ஃபார்முலா யூஸ் பண்ணாம கண்டுபிடிக்க முடியாதா R2 = 30ன்னு? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ட்ரையாங்கிள் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு. இப்போ ஃபார்முலா வச்சு நம்ம போட்டிருக்கோம். R1 + R2 = Aன்னு எழுதி அப்புறம் அப்படியே இது 0 பண்ணி R2 ஏன்னா நார்மல் இருந்தனால 0 நல்லா சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் 13 போட்டிருக்கோம். ஃபார்முலா இது இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாதா? ம் ஸோ இதில் பாருங்க, இது 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 அப்படியே கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பெருசு பண்ணி போட்டுருதான் நினச்சிங்க இந்த இடத்துல. சரி. ஸோ இப்போ பாருங்க, இது 13 எனக்கு தெரியுது. இது வந்து எனக்கு இருந்தது 30. இது வந்து எனக்கு எவ்வளோங்க? 90. இப்போ இந்த நேர் ஒரு லைன் ஹரிசான் லைன் போடுறது நேர். அப்போ இது 90 இது 30னா எனக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோ தம்பி இருக்கும்? 60. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 30. அவ்வளவுதான். ஸோ 30 இப்படியே போட்டுடலாம். இது போய் R1 + R2 = A போட்டு அப்புறம் R2 எழுதி அப்புறம் இந்த ஃபார்முலா இப்படியெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஆங்கிள் வச்சு இந்த ட்ரையாங்கிள் பார்த்தாலே சொல்லிடலாம். இது 30க்குள்ளது அப்படி வருது. சரியா? ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் வந்து இந்த √3 எல்லாம் வரதுனால நம்ம கொஞ்சம் சொல்ல முடியாது. எமர்ஜென்சி இதே மாதிரி 90 போகும்போது 30. ஏன்னா அது இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்து அதனுடைய பெண்டிங் ஆங்கிள் மாறும். சரியா? அதனால அது நம்ம சொல்ல முடியாது. பட் இது வந்து ஏன்னா வித்தின் ப்ரிசத்துக்குள்ள நம்ம நிறைய ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு நம்ம உண்டான அந்த லா எல்லாம் இன்க்ளூடட் ஆங்கிள், சம் ஆஃப் தி ஆங்கிள் இப்படி வச்சு நம்ம எழுதிக்கிறோம். சரியா? ரைட். ஸோ போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் நீட் கொஸ்டினில் ப்ரிசம் ப்ராப்ளம் வந்துருந்ததுங்க. இந்த வருஷம் நீட் கொஸ்டினில் ஃபிசிக்ஸில் மொத்தம் 50 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின்னு இந்த ப்ரிசம் டாபிக்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே ரைட். அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுக்குறேன். ஓகே, டெஸ்ட்டில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலான்னு பார்ப்போம். அதெல்லாம் ரைட். வேறு ஏதாவது டவுட் இருக்கா அதில்? நோ. ஓகே, அப்போ குட் நைட் சொல்லலாம். ஓகே, குட் நைட், பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, குட் Thank நைட். you, sir. தேங்க்யூ. Good night, sir. குட் நைட். சொல்லுங்க சார். இப்போ வந்துட்டு இன்சிடென்ட் ரே வந்துட்டு 90 டிகிரியில வந்துட்டு இன்சிடென்ஸ் ஆகுதுங்க சார். இங்கே சொல்றீங்களா? சரி. அது ஏங்க சார் வந்துட்டு டீவியேட் ஆகல? நார்மலா விழுகிற எப்பவுமே நார்மலா தானே போகுது. ஆமாங்க சார். ஆனா வந்துட்டு ஹைப்போடென்யூஸ்ல வந்துட்டு அதாவது பாயிண்ட் சேஞ்ச் பண்ணா அது மாறும்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார். ஆமா, இப்போ எனக்கு அந்த மாதிரி ஆகலையே. நீங்க இது பெண்ட் ஆகிற ஆங்கிள் ஒருவேளை எனக்கு E வந்து 90 வந்ததுன்னா அப்போ வந்து இன்டர்னல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். எனக்கு E 60 தானே வந்திருக்கு. இந்த ரெஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து எனக்கு 90 போகணுமல்ல, அப்போ தானே டோட்டல் இன்டர்பிரேஷன் நடக்கும். இங்கே ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் எனக்கு 90க்கே போகலையே. நமக்கு ரூல் அப்படி தானே. டோட்டல் இன்டர்பிரேஷன் நடக்கணும்னா எனக்கு E என்ன ஆகணும்? 90 இருக்கணும். கொடுக்கணும். 19. ஆமா, 90 ரீச் பண்ணல, 60 தானே இருக்கு. ஓ ஆமாங்க சார். ஓகே, சரி. Yes. ரைட். இதில் இப்படி கூட நம்ம சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒருவேளை அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன் வச்சிருக்கீங்களா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன்.
அதாவது ஒன்று எப்படி செக் பண்ணலாம், ஈயோட வேல்யூ ஒருவேளை 19 வந்திருந்துன்னு சொன்னா ரைட், இதுக்கப்புறம் இது வெளியே வந்திருக்காது, இது டோட்டல் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லுவோம். அதாவது கிரேட்டர் தன் 90 அந்த மாதிரி வேல்யூ வந்துச்சுங்களா, ஈயோட வேல்யூ உங்களுக்கு 90 தாண்டி மேலே தான் வந்திருக்கலாம். இது இன்னொரு விதமா செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த அவங்க இருக்கிலே சொல்லியிருக்கலாமா, ஸோ சைன் ஐசி, சைன் ஐசிக்கு என்ன ஃபார்ம் வச்சிருப்பீங்க நீங்க? கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன அர்த்தம்? நமக்கு வேல்யூ என்ன விழுகும் 44. மேடம்? ஃபார்முலா என்னது? சைன் ஐசிங்கில எனக்கு இந்த சைன் ஆர் நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சிக்கு என்ன ஆயிரும், 90 போடுவீங்க நீங்க, கேட்டுதானே? 90 போட்டு இந்த வேல்யூ 1 வந்துடும். இந்த நேரம் n2/n1 எழுதுவோம், சரிதானுங்களா? Yes, sir. அப்போ பாருங்க, இந்த வேல்யூ எனக்கு கம்ப்ளீட்டா 1 ஆயிரும். ஏன்னா எமர்ஜென்சி 90ல போகும், இது 1 ஆயிரும். n2ங்கிறது எனக்கு 1, புரியுதுங்களா? n2ங்கிறது எனக்கு யாரு, அதுவும் 1 ஆயிரும். அப்போ சைன் ஐசி வந்து எனக்கு வேல்யூ எனக்கு என்ன வருது, 1/√3 வரும். 1/√3. அப்போ சைன் ஐசியோட வேல்யூ 1/√3 எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசியோட வேல்யூ என்ன கேட்டீங்கன்னா, அப்ராக்சிமேட்டா கொஞ்சம் கால்குலேட்டர் போட்டு பார்த்ததும் தெரியும். இல்லைன்னா நீங்க இதுக்கு உண்டான சைன் ஆங்கிள் கொஞ்சம் போட்டு 30க்கு 45க்கு இடையில வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா, இது அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 35 டிகிரி வரும். எவ்வளவு வருதுங்க? கிரிட்டிக்கல் ஆங்கிள். 35 degree. ஆமா. அப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் விழுந்தது ஒரு 35 இல்லைன்னா 35க்கு மேல விழுந்ததுன்னு சொன்னா எனக்கு கண்டிப்பா டோட்டல் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அப்படி கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா சைன் ஐசிக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், n2/n1. அதுல n2 1. அப்போ சைன் ஐசி நான் எழுதி எப்படி எழுதிருப்பேன்னு கேட்டீங்கன்னா, சைன் ஐசி ஈக்குவல் சிம்பிளா 1/√3. அப்போ இதை வச்சு நான் அப்ராக்சிமேட்டா இந்த ஆங்கிள் எடுத்துருவேன். எடுத்துட்டு பார்த்தா இது 35 டிகிரி வருது. ஆனா எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆகல, 30 தான், 35க்கு கீழே தான் இருக்கு. ஒருவேளை இன்சிடென்ட் ஆங்கிள் விழுந்தது இந்த கண்டிஷனுக்கு வந்து இவங்க கொடுத்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து இந்த ஐசி வேல்யூ 35 இருந்து நீங்க கண்டுபிடிக்கிற இந்த இந்த ஆங்கிள் மோர் தென் 35 வந்திருக்குன்னு சொன்னா அப்ப கண்டிப்பா டோட்டல் இன்டர்ஃபரன்ஸ் நடந்துரும். Sir, sir, அப்ப I2 வந்துட்டு 35 டிகிரிக்கு மேல இருந்தா கண்டிப்பா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குமாங்க சார்? கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. ரைட்டுங்களா? ஓகேங்க சார். அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க எமர்ஜென்சியா பாருங்க. எமர்ஜென்சியா எனக்கு 60 தான் வந்திருக்கு, புரியுதுங்களா? ஒருவேளை 90க்கு மேல போயிருக்குது, 90 வந்திருக்குதுன்னா நம்ம அப்போ வந்து நம்ம டோட்டல் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு சொல்லி அப்போ இதுக்குள்ள வருவோம் அடுத்தது, புரியுதுங்களா? நேரா இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா அது அப்புறம் அடுத்து அது பெரிய கொஸ்டின், டஃப் கொஸ்டின் ஆகும். அதெல்லாம் ஜெய் அட்வான்ஸ்ல அப்புறம் அந்த மாதிரி போகணும். நம்ம டோட்டல் இன்டர்ஃபரன்ஸ் நடந்து நேரா இங்க ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் இதுல இருந்து வெளியே வரல, மறுபடியும் இந்த ஸ்டெப்பை மறுபடியும் ஒருக்கா நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டும் பண்ணணும், இன்னொரு ஸ்டெப்பு போகும். இப்போ நமக்கு டோட்டல் இன்டர்பிரேஷன் நடக்கல. அதனால தான் நமக்கு சொல்லலையே என்ன சொன்னாங்க, மே ஆர் மே நாட் பி. நாங்க 3வது கேஸ் இந்த 30 60 90 காம்பினேஷனுடைய ப்ரிசம் பார்க்கையில அவங்க ஹைபாட்னியூஸ் வழியா என்ட்ராச்சுன்னு சொன்னா மே ஆர் மே நாட் பி டிஐஆர் அப்படின்னு நம்ம படிச்சோம், சரிங்களா? ரைட், Yes, sir. ஓகே, குட் நைட், ஓகேங்க சார். பாய். தேங்க்யூங்க சார். குட் ஓகே, நைட் சார். குட் நைட்.